நம்ம இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் 2 சப்ஜெக்டில் கேபிட்டல் கெயின்ஸ் சாப்டரில் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளம் டிஎஸ் ரெட்டி ஹரிபிரசாத் ரெட்டி புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 30th ப்ராப்ளம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் 2 சப்ஜெக்ட், காஸ்ட் அக்கௌண்டிங் டு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேபிட்டல் கெயின்ஸ் சாப்டரில் ப்ரீவியஸ் வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இன்றைக்கி நடத்தக்கூடிய ப்ராப்ளத்தை உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 30ல் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மிஸ்டர் ஜேம்ஸ் பர்ச்சேசஸ் ஏ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் ₹1 lakh ஆன் June 20, 1960. ஸோ அவர் ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு 1960ல். காஸ்ட் ஆஃப் த அசட் பார்த்தீங்கன்னா 1 lakh. He gets the first floor of the house constructed in 1970 by spending ₹60,000. அவர் மறுபடியும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு 1970ல் ₹60,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஜேம்ஸ் ஆல்சோ ஸ்பெண்ட்ஸ் ₹70,000 ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி டூரிங் 2005-2006. 2005-6ல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காரு ஹவுஸை. The fair market value of the property on April 1, 2001 is ₹1,50,000. ப்ராப்பர்ட்டியோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை 24-25ல் சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி சேல் பண்ணியிருக்காரு 30/7/24ல் சேல் பண்ணியிருக்காரு அப்படின்னா காஸ்ட் ஆஃப் த அசட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தேவையான சிஐஐ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதிடுங்க. எந்த ப்ராப்ளம் போட்டுறதா இருந்தாலுமே அந்த ஸ்டேட்மெண்ட்டோட நேம் கண்டிப்பாக எழுதிடுங்க. ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அக்கௌண்ட்ஸ் ப்ராப்ளம் சப்ஜெக்ட். இதுக்கெல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்மேட்டை கரெக்டாக எழுதிடணும். அந்த ஸ்டேட்மெண்ட்டோட நேமையும் நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக எழுதிடணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது கேபிட்டல் கெயின் கிடையாது, இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் அண்ட் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தான் இல்லையா. ஸோ நான் அதை ஸ்டேட்மெண்ட்டோட நேமுக்கு மேலே எழுதிடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே காஸ்ட் ஆஃப் த அசட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளமில் நான் அந்த ஃபார்மேட் சொல்கிறதுக்கு முந்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன ப்ராப்பர்ட்டினா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, ஒரு ரூல் இந்த வருஷம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் ப்ரீவியஸ் ப்ராப்ளமில். என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் யாருக்கு உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அதாவது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா லேண்ட் அண்ட் பில்டிங், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் தான். ஓகேவா, இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் யாருக்கு கண்டினியூ ஆகுது பார்த்தீங்கன்னா அசட் அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அக்வயர்ட் பிஃபோர் 23 July 2024 இருக்கணும். அப்போ இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா 23 July 2024க்கு முந்தையே வாங்கியாச்சு, 1960லேயே வாங்கியாச்சு. ஓகேவா, அண்ட் சோல்டு ஆன் ஆர் ஆஃப்டர் 23 July 2024. அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி 23 July 2024க்கு அப்புறம் சேல் பண்ணியிருந்தா கூட இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா நான் ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அதுலேயும் இந்த ரூல்ஸ் பார்த்துருக்கோம். இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் 23 July 2024க்கு அப்புறம் விற்கிற மற்ற ப்ராப்பர்ட்டிக்கு கிடையாது, ஒன்லி ஃபார் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, 23 July 2024க்கு முன்னாடி வாங்கி அதுக்கப்புறம் விற்றுருந்தா கூட இந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருக்குது. இப்போ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா இது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இதை சேல் பண்ண போகிறது 30/7/24, அதாவது 23 Julyக்கு அப்புறம் தான் விற்கிறாங்க. ஆனால் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் உண்டு. ஓகேவா, இந்த ரூல்ஸ் இந்த இயர்லேருந்து அப்டேட் ஆகிருக்கக்கூடிய ரூல்ஸ். ஓகே, அதே மாதிரி இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 23 July 2024 இண்டெக்ஸேஷன் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு 2 பெனிஃபிட் கொடுக்குறாங்க. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு அசஸிக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இண்டெக்ஸேஷன் கண்டுபிடிச்சி என்ன அமௌண்ட்டுன்றதை கால்குலேட் பண்ணிவிட்டு அடுத்து இண்டெக்ஸேஷன் இல்லாமலும் என்ன அமௌண்ட் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ இண்டெக்ஸ் பண்ணால் அவங்களுக்கு 20% அந்த அமௌண்ட்டில் டேக்ஸு, இண்டெக்ஸ் பண்ணாமல் அப்படின்னா அந்த அமௌண்ட்டில் 12.5%. ஓகேவா,
23 ஜூலை 24க்கு அப்புறம் சேல் பண்ணுற ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா 30th ஜூலை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சேல் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ரூல்ஸை ஞாபகப்படுத்துகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டெக்ஸும் கண்டுபிடிக்கலாம், இண்டெக்ஸ் இல்லாமலும் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் இந்த டேக்ஸ் பர்சன்டேஜை அப்ளை பண்ணி எது அட்வான்டேஜோ அதை பே பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரூல்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ப்ராப்ளம் அதனால தான் வந்து இண்டெக்ஸோடையும் போட போகிறோம், இண்டெக்ஸ் இல்லாமலையும் போட போகிறோம். ஓகே, ரூல்ஸ் புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ நம்ம ப்ராப்ளம் போடலாம். அதனால் நான் இந்த ப்ராப்ளம்க்கு வித் இண்டெக்ஸ் வித்தவுட் இண்டெக்ஸ் ரெண்டு கண்டுபிடிக்க போகிறேன். without index, with index. Okay, immovable property sale after 23 July 24. அதனால நம்ம without index with index immovable propertyக்கு கண்டுபிடிக்கலாம், tax advantage எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம். காஸ்ட் ஆஃப் த அசட் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ப்ராப்ளமில் பாருங்கள், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்கின இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960, 2001 பிஃபோரே வாங்கிட்டாங்க. 2001 பிஃபோர் வாங்கினா இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் என்ன அப்படின்றத நமக்கு தெரியும் இல்லையா? இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனுக்கு ஃபார்முலா ஞாபகம் வச்சுருக்கீங்களா நீங்கள்? ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம். இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் இன்டூ சிஐஐ ஃபார் த இயர் ஆஃப் சேல் டிவைடட் பை சிஐஐ ஃபார் த இயர் ஆஃப் பர்ச்சேஸ். ஓகே, இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் கண்டுபிடிக்கணும் இல்லையா? காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் 2001 பிஃபோர் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தா, ரூல்ஸ் இது, 2001 பிஃபோர் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும்னா காஸ்ட் ஆஃப் த அசட்டையும் ஃபேர் மார்க்கெட் வேல்யூவையும் கம்பேர் பண்ணணும். விச் எவர் இஸ் ஹையர் அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா 1960லேயே வாங்கிட்டாங்க, 2001 பிஃபோர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா காஸ்ட் ஆஃப் த அசட்டையும் ஃபேர் மார்க்கெட் வேல்யூவையும் கம்பேர் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் த அசட் பார்த்தீங்கன்னா 1 lakh, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,50,000. ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். 1,50,000, 1 lakh. ஓகேவா? ஸோ கம்பேர் பண்ணால் விச் எவர் இஸ் ஹையர் 1,50,000 இல்லையா? இந்த 1,50,000 தான் நான் காஸ்ட் ஆஃப் த அசட்டுக்கு வித்தவுட் இண்டெக்ஸ்லேயும் எடுத்துக்கணும். அடுத்து இங்கே வந்து நான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இண்டெக்ஸ்டு காஸ்ட்டு வித் இண்டெக்ஸ்னால் என்னது? இண்டெக்ஸ்டு காஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இண்டெக்ஸ்டு காஸ்ட்டு கண்டுபிடிக்கவும் 1,50,000. இயர் ஆஃப் சேல் பார்த்தீங்க அப்படின்னா 24ஓட சிஐஐ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 363. பாருங்கள், 1 2க்கு 100, 5 6க்கு 117, 24 25க்கு 363. ஸோ 24 25 தான் இயர் ஆஃப் சேல். 363 என்னது? இண்டெக்ஸ் 363. பர்ச்சேஸ், இயர் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இயரில் 100 தான் இல்லையா? ஸோ 100ஆல் நீங்கள் டிவைட் பண்ணணும். ஓகே, 1960க்கெலாம் இண்டெக்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன அமௌண்ட் கிடைக்குது? 5,44,500 கிடைக்குது. ரூல்ஸ் புரிஞ்சாதான் நீங்கள் பண்ண முடியும், ப்ராப்ளம் போட முடியும். அந்த 2 ரூல்ஸ் தெரியணும். ஒன்று, எப்போ ப்ராப்பர்ட்டி வாங்கினாங்க, 2001 பிஃபோராக இருந்தால் இதை கம்பேர் பண்ணணும். அது சேல் எப்போ பண்ணாங்க, இண்டெக்ஸேஷன் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஓகே, ஒன்லி ஃபார் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து ஆஃப்டர் 23 ஜூலை 24 இந்த பெனிஃபிட் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா 1970ல் ஒரு முறை என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டியிருக்காங்க. 2005-6ல் ஒரு முறை என்ன பண்ணியிருக்காங்க, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. 2001 பிஃபோர் எந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாலும் அதை இக்னோர் பண்ணிடணும். இது ஒரு ரூல்ஸ். இந்த ப்ராப்ளமில் உங்களுக்கு 3 ரூல்ஸ் சொல்லியிருக்கேன். ஓகேவா? 2001 பிஃபோர் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் அதை இக்னோர் பண்ணிடணும். இது வந்து 2005-6ல் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையா? ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ நம்ம போடலாம் 70,000. ஓகேவா? காஸ்ட் ஆஃப், அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்.
போட்டுடுறேன். போட்டுட்டு இதுக்குமே ஃபார்முலா வந்து இதே ஃபார்முலா தான், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஓகே, காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராப்ளமில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 70,000, இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 70,000. இண்டெக்ஸ் இல்லாமல் அப்படின்னா நம்ம இங்கே அப்படியே 70,000 எடுத்து எழுதிடலாம். ரெண்டு மெத்தட்லையும் போடுறோம் இல்லையா, ஏன்னா அவருக்கு ரெண்டையும் கால்குலேட் பண்ணி டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. அடுத்து சிஐஐ ஃபார் த இயர் ஆஃப் சேல் 363 ஆல்ரெடி போட்டுட்டோம் இல்லையா. அடுத்து சிஐஐ ஃபார் த இயர் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், இயர் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2005-06 இல்லையா. 2005-06க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 117, இது வந்து 12க்கு 100, 5-6க்கு 117, ஸோ 117. அப்போ வித் இண்டெக்ஸ் 70,000 into 363 divided by 117 calculate பண்ணிங்கன்னா 2,17,179 கிடச்சிருக்கு. ஓகேவா. ஸோ இந்த ப்ராப்ளமில் இப்போ நீங்கள் டோட்டல் காஸ்ட் ஆஃப் த அசட் கண்டுபிடிங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஒன் நீங்கள் கண்டுபிடிச்சது இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன், அடுத்து கண்டுபிடிச்சது இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், நமக்கு கேட்டிருக்கிறது காஸ்ட் ஆஃப் த அசட். இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 2,20,000 கிடைக்கும். இதுதான் காஸ்ட் ஆஃப் த அசட். ஓகேவா. அடுத்து இங்கே வித் இண்டெக்ஸில் டோட்டல் பண்ணுங்கள். 5,44,500, 2,17,000, ஓகேவா, 179 ஆட் பண்ணால் 7,61,679 கிடைக்கும். ப்ராப்ளமில் காஸ்ட் ஆஃப் த அசட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, டேக்ஸ் பெனிஃபிட் கேட்கல. கேட்டால் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் டேக்ஸ் பெனிஃபிட்டை. ஆனால் நான் ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன், வித்தவுட் இண்டெக்ஸ் அப்படின்னா பர்சன்டேஜ் என்ன, நாட் இண்டெக்ஸ் அண்ட் பே 12.5. வித்தவுட் இண்டெக்ஸ்னால் நீங்கள் இதில் 12.5% கேல்குலேட் பண்ணிக்கலாம், வித் இண்டெக்ஸ்னால் 20% கேல்குலேட் பண்ணிக்கலாம் டேக்ஸு. ஓகே, எது கம்மியாக இருக்கோ அதை அசசி பே பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ரூல்ஸ். ஓகே, 3 ரூல்ஸ் இந்த ப்ராப்ளமில் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.